கங்கா, எப்படி இருக்க? நான் உனக்கு காலையிலேயே கால் பண்ணேன் கங்கா. ஆனா நீதான் எடுக்கல. அங்க நடக்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். நான் நிவின் கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். உன்கிட்ட நான் ஒன்னு சொல்லுவேன். ஆனா நீ என் மேல கோவப்படாத. கொஞ்சம் பொறுமையா கேளு. அங்க வந்திருக்கிறவங்க மாமாவோட ஃபேமிலி தான் கங்கா. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு என்ன கேட்காத. மாமா என்கிட்ட ஏற்கனவே இதை பத்தி சொல்லியிருக்காரு. அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு போன தடவை வந்ததுக்கு முன்னாடி ஒரு முறை வந்தாரே, அப்ப சொன்னாரு. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு என்ன கேட்காத. மாமா என்கிட்ட ஏற்கனவே இதை பத்தி சொல்லியிருக்காரு. அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு போன தடவை வந்ததுக்கு முன்னாடி ஒரு முறை வந்தாரே, அப்ப சொன்னாரு. அவர் சொல்லும்போது எனக்கும் ரொம்ப ஷாக்கா தான் இருந்துச்சு. அவங்கள போட்டோல எனக்கு காட்டியிருக்காரு. இப்ப வந்திருக்கிறவங்களோட போட்டோ எடுத்து நிவின் எனக்கு அனுப்புனா. வந்திருக்கிறது மாமாவோட ஃபேமிலி தான் கங்கா. இத நான் ஏன் உன்கிட்ட இத்தனை வருஷமா சொல்லலன்னு உனக்கு என் மேல கோபம் கூட வரலாம். ஆனா இந்த உண்மையை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு மாமா சத்தியம் வாங்கி இருந்தாரு கங்கா. அதனாலதான் என்னால சொல்ல முடியல. அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் என்னன்னு சொல்லி அதை என்ன கொடைக்கானல்ல இருந்து அனுப்பிவிட சொல்லுவாரு. நான் அடிக்கடி கீழ்மதுரைக்கு போவேன்ல, அப்போ அவங்க சொந்தக்காரங்க கொடுக்கிற பொருளையும் அனுப்பி விட்டுருக்கேன். சீக்கிரம் அவங்கள வீட்டுக்கே கூட்டிட்டு வரேன்னு தான் சொன்னாரு. நான் தான் இப்ப வேண்டாம், அது பிரச்சனை ஆயிடும்னு சொன்னேன். ஆனா மாமா இறந்த பிறகு அவங்க வந்து நிப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை கங்கா. சத்தியமா நினைக்கல. அவங்க அங்கேயே இருந்துருவாங்கன்னு நினைச்சேன். இங்க வந்து பிரச்சனை பண்றது எனக்கும் ரொம்ப ஷாக்கா தான் இருக்கு. அத்தைய பாத்துக்கோ கங்கா. ரொம்ப சாரி கங்கா. அத்தை என்ன நினைப்பாங்கன்னே தெரியல. நான் அத்தையை ஏமாத்தின மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அத்தைய நீ கூட இருந்து பாத்துக்கோ கங்கா. பாவம் அத்தை தான் ரொம்ப உடைஞ்சு போயிருக்காங்க. என்ன மன்னிச்சிரு கங்கா. ஐம் சாரி.